முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் மண்டியிட்ட பாதவத்தி ஐயாவும் புஞ்சிருப்பு ரகையில தீக்குளிச்ச பாதவத்தி, நான் தீக்குளிச்ச பாதவத்தி. ஒத்தப்பன கீத்துக்குள்ள ஒத்த ரூபம் இன்னையில 10 தலை கேக்கும்னு பாதவத்தி நம்பளையே, நாம் பாதவத்தி நம்பளையே, நாம் பாதவத்தி நம்பளையே. பட்ட மரம் காய்க்கும்னு 10 கதை கேட்டிருந்தேன், முத்த மரம் போகும்னு பாதவத்தி நம்பளையே, நம் பாதவத்தி நம்பளையே, நம் பாதவத்தி நம்பளையே. மலை உச்சியில பூத்த என் பிச்சி பூவை எங்க, கொத்து கொத்தா காய்ச்ச என் வெள்ளரி பிஞ்ச எங்க, கொல்லையில காஞ்ச என் பட்டு சேலைய பார்த்தா பச்சை மரம் என் பச்சை கிளி எல்லானோ. அட்டகாலியும் நான்தா, பொட்டுக்காலியும் நான்தா, பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வாவா, கண்ணு குட்டி வாவா. நாவத்தி போன மாற பிச்செடுத்து தார, ரத்தமானி முத்தமானி முத்தமானி வாயே, சத்தமானி வாயே. கண்ணே கணங்குருவி கத்திடுச்சு, காடு மேடெல்லாம் கத்திடுச்சு, உன்னை காணும் முன்னுதான் கத்திடுச்சு. வாழைப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவா நானும் தேடையில, பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பசும் பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு. மந்தையில போன வரி குதிரைய எங்க, சந்தையில கேட்ட சினிக்கிழங்க எங்க, ஆத்துக்குள்ள நீந்தும் அந்த கொக்கு மீன நானும் பார்த்தா நெஞ்ச முட்டி மோதும் என் கண்ணை கொத்தி கொண்டு போவோம். தத்தாயும் நான்தான், சின்ன பேயும் நான்தான், அஞ்சி ஓடும் தப்பி ஓடும் செல்ல குட்டி வாவா, தங்க கட்டி வாவா. பத்தி போன மாற நான் பிச்செடுத்து தார, ரத்தமானி முத்தமானி முத்தமானி வாயே, சத்தமானி வாயே. கண்ணே காட்டு தீயந்தான் பத்திடுச்சு, வீடு நாடெல்லாம் பத்திடுச்சு, உன்னை காணும் முன்னுதான் பத்திடுச்சு. கொரண்டி பூவு கூட்டுக்குள்ள ஒரு சுட்டு தேனாலும் தேடையில, தேழு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு, கரும் தேழு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு, தேழு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு, கரும் தேழு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு. ஆ ஆ சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் மற்றும் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். Yes, thank you so much. Very happy to be part of this event. Thank you. Red Giant team we have a few members, so avangala koopidala.
அழைக்கிறோம். அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு பிரதீப் மில்ராய் பீட்டர் from Disney Plus Hotstar. அவர் வீணா போகல, ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அது போக 2 படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் முதல்ல ரிலீஸ் ஆனது அதுவுமே மாறி மாறி ஒரு மச் அக்ளைம்ட் டைரக்டர்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நான் வந்து ப்ரொடியூசர் நண்பரை வந்து பாராட்ட விரும்புகிறேன், சுபசுராயன். அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் பார்ட்னர் ஆனது எங்களுக்கு சந்தோஷம். பிகாஸ் ரிலீஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ராஜெக்டை நம்பி அதுக்குள்ளே வந்து அதுக்கான அவ்வளோ வேலைகளையும் பார்த்து கமர்ஷியலாக இறங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு இது ஒரு கமர்ஷியலான சக்ஸஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாழை வந்து ஹாட் ஸ்டார் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு எவர் கிரீன் ப்ராஜெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு அவார்ட்ஸ் வரும் வரல அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல் வாழை அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு மாறிக்கு முதல் வாழ்த்துக்கள். ஒரு ஹாட் ஸ்டாரோடைய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதை தாண்டி மாறின்ற ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு கலைஞனுடைய உண்மையான படைப்புன்றது வந்து அவன் தான் அதை மாறி ஒரு நல்ல மனிதன் முதல்ல. அதனால தான் இப்படிப்பட்ட கதைகள் வந்து மாரியோட வாழ்க்கையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கோம்ன்றது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் இன்வால்வ் ஆகணுன்றது எங்களுடைய ஆசை. அவர் பெரிய டைரக்டர் தான், எங்களால் எல்லா நேரமும் அவர் அஃபோர்ட் பண்ண முடியாதான். ஆனாலும் ஹாட் ஸ்டார் முடிஞ்ச அளவு அவரோட பயணிக்கணும். இன்னொரு கதையை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சீரீஸ், அது அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து கட்டாயமாக வரும்ல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மாரியோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய பேசிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பற்றி. பார்த்த எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் இந்த ப்ராஜெக்டை புகழ்கிறத விட மாறின்ற ஒரு நல்ல கலைஞனோட ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. அது போக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்லேருந்து சந்தோஷ் சார்லேருந்து ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஆக்டர்ஸ் ஸ்பெஷலி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து எல்லாருமே சொன்னது வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டரை அப்படின்னு தான். அது எல்லாமே தாண்டி அதில் இன்னொரு ஸ்பெஷல், நான் போன தடவை பேசும்போதுமே சொல்லியிருந்தேன், இந்த எல்லா ஆக்டர்ஸோட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் வர இருக்கிறது. அதனால எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அது எல்லாருமே சொல்லுவாங்க, சும்மா நாங்கள் சொல்லலை, பட் உண்மையிலே இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அஸ் அண்ட் இட்ஸ் அ கிரேட் டீம் டு ஒர்க் வித். தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாத்தையும் விட மீடியா இந்த ப்ராஜெக்டை ஒரு சின்ன ப்ராஜெக்டை இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கேரி பண்ணி இந்த படத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த அங்கீகாரத்துக்கும் அதோடைய வெற்றிக்கும்
நன்றி. தேங்க்யூ. வந்து அன்போடு மேடைக்கு அழைக்கலாம் singer Jaya to present the award, to present the memento and the token. இவர்களை தொடர்ந்து ஆக்சுவலி இந்த படத்துல நம்ம எல்லாம் புளியங்குளம் மக்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் காத்துட்டு இருக்கு. மக்கள்லாம் இங்க இருக்கிறீங்க. அந்த ஊர்ல இருந்து we have கண்ணன் அவர்கள். இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இசை பயணத்தில் கடந்த 33 ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த 33 ஆண்டுகளில் 20 ஆண்டு நான் திரையில் பயணம் பண்ணியிருக்கிறேன். முதல் படத்திலேயே சில காரணங்களால் என்னுடைய அந்த எல்லாரோட வாழ்க்கை கடைசியில் ஒப்பாரில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கேரியரில் ஒப்பாரில் தான் தொடங்குச்சு கவுமாய் தோபருந்து. அதன் பிறகு ஒரு 20 ஆண்டு கடந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போகிற ஒரு நிலை மாதிரி ஒரு மாயை உருவாக்கி என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இயக்குனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு ஒப்பாரியை இந்த உலகிற்கு தந்து மீண்டும் என்னுடைய கேரியரில் பயணத்தை தொடக்கி வச்சிருக்கிறாங்க. வாழைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஊடகங்களுக்கும் முக்கியமாக சொல்ல போனால் இசையமைப்பாளர் என்னை எப்படியெல்லாம் அந்த இசையை பாட வச்சு அது எனக்கு உள்ளேயே போகணும். அவங்களுக்கும் தெரியும், நான் மறந்துடுவேன். பாடிக்கிட்டே இருப்பேன் மறந்துடுவேன். அது ஏன்னா அந்த உணர்வு, அந்த உண்மை. எனக்கும் இந்த வாழைக்கும் ஒரு பந்தம் இருக்கு. எப்படின்னா இது வந்து திருநெல்வேலியில் நடந்த அந்த வட்டாரத்தில் நடந்த வாழை பற்றி சொல்லியிருக்குது. வாழை கொலையை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்க. இதே தான் நான் வட தமிழகத்தில் கதிரெடுத்து கட்டு சுமந்து கொண்டு போய் அதே நிலையோட நான் விழுந்திருக்கிறேன், அதே போல வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையில மறுபடியும் எனக்கு புதுப்பிச்சு கொடுத்திருக்கிற இயக்குனருக்கும் வாழைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். எல்லாரும் கொங்கராயக்குறிச்சி அப்படின்ற ஊர்ல இருந்து அவங்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். போஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் பப்ளிசிட்டி டிசைன் கைத்தல நிறை கனி அப்பமோடு அவள் பொறி கற்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பினை கடிதேவன் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள்புய மறையானை மத்தாள வயிறானை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்செய்து பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகோடு சுப்பிரமணி படம் அப்புன அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமரல் பெருமாள். இது திருப்புகழ். அதனால்தான் டைரக்ட் பெரும்புகழா வருவார் என்பதுகள் திருப்புகழை பாடுது. வாழைப்பட வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலையுலக சொந்தங்களே, கலைஞர்களே, அன்பர்களே, நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்துல ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குநர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த இயக்குநர்கள் பேசினவர்கள் குறிப்பாக சொல்லப்போனா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள்
ரெண்டு பாருங்களேன், இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள். அவர் சென்டிமெண்ட்டு, இவர் ஆக்ஷன். பாருங்களேன், சென்டிமெண்ட் ஆக்ஷனு எப்படி உள்ள அவங்கள உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ள போய் டச் பண்ணுதல் தானே உண்மையான வாழ்த்துக்கள். அவர்களை பற்றி பாராட்டி இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுங்களேன், ஒரு படத்துக்கு எது முக்கியம்? கதை. கதை, அந்த கதையை அழகா திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறாரு. ஆனா அந்த கதையை ஒரு நாவலா எழுதியிருக்கலாம், ஒரு சிறு கதையா எழுதியிருக்கலாம். எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு குறும்படமா எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அருமையான கதை. அந்த கதையை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன். வாழைக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க. வாழைக்கு தமிழ்ல ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதாவது அந்த முன்னோர்கள் மா பல வாழை. அந்த லா என்ற லா இருக்கு பாருங்களேன், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ்லயே தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை, ஏன்னா லா வந்து தமிழ்ல ஒரு வாழை பற்றி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது, குமரகுருபர் எழுதின பாட்டு. கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதாவது கல்லாதவர்கள் படிக்காதவங்களுக்கு, படிச்சவங்க சொன்ன அறிவுரை அது யமனா இருக்கும். அறமே செய்யாதவங்களுக்கு எது கூட்டாகும்? அறமே செய்யாதவன் அவன் செய்யற பாவமே கூட்டமாகும். அதுபோல வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்குது பாருங்க, அதுதான் வாழை தாய் கன்றை வெட்டிடும். புரியுதுங்களா? அப்ப பல பல புலவர்கள் புகழ்ந்து பாடுகிறாங்க வாழையை பற்றி. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த சொல் வழக்கு பொதுப்படியா வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கு இருக்கும். வாழையடி வாழையாய், தலைவாழைகளை போட்டேன். அது நல்லா புரிஞ்சுங்களேன். இப்போ வர படங்கள்ல ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜனுக்கு ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாரு ரொம்ப நாள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்போ தமிழ் பேர் வைக்கணும், தமிழ்ல பிறகு லாபம். அதனால என்னன்னா, ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேல பக்தி இருக்கணும். அது பிறகு என்னன்னா, அதை விடாமுயற்சியா வெற்றி எப்போது வெற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பாடுபடணும். உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். கடவுள் படம் ஒர்க் பண்ண, அது பாலா டைரக்டர். அதுல வந்து என்கிட்ட சொன்னாரு, லைவா ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவா ஃபைட் எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்ப சொன்ன இந்த படத்தில் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்றேன். ஆனா அந்த படத்தில் ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாருமே ஒத்துழைத்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு பாருங்களேன், நீங்க எழுதி வச்சுங்க, இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கணும்னா அது ரசிகத்தை இங்க இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால இந்த படத்துக்கு டெஃபினட்டா நம்பிக்கை நேஷனல் அவார்டு கொடுக்கும். அதனால என்னன்னா உழைப்பு இருக்கணும். மெய்வரத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமையே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல அன்பான மனிதர். எப்போதுமே அன்பு, கருணை, கொடை, இது மூன்று இருக்கணும். 4 பழக்கத்தை வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செங்கமலம் நாப்பழக்கம், வைத்ததோ கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால இந்த படத்துல எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றுன்னா முதல்ல ஒரு விஷயம் பாருங்கள, டைரக்ட் என்ன சொல்றாங்க அதை கேட்டு நடிக்கணும். இப்ப இருக்கிறவங்க உள்ள பூண்டு எனக்கு சீனம் பண்ணு, எனக்கு சீனம் பண்ணு.
ஆமாங்க, அப்பதான் நடந்தது. ஒரு படம் பண்ண நானு, அந்த படத்தை அந்த ஹீரோ சொன்ன அந்த படம் வெற்றி பெற்றா உங்களுக்கு கார் வாங்கி தரேன், இன்னும் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுபோல் வந்து ஃபைட்டரா இருந்தாரு யாரு, திலீப். ஃபைட்டரா இருந்தாரு. அது பிறகு என்ன பண்ணாரு, ஃபைட்டிங் உள்ள மெம்பர் ஆகி ஃபைட்டர் ஆனாரு, அசிஸ்டன்ட் டைரக்டா ஒர்க் பண்ணாரு. அது பிறகு என்ன, கேமரா பத்திலாம் கொஞ்சம் படிச்சாரு, அவருக்கு மாஸ்டர் ஆனாரு, அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனாரு. அவர் ப்ரொடியூசர், நான் மாஸ்டர். இது புட்டியே கொடுக்கல. அஞ்சலின்னு ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதாவது போட்டார சந்தோஷப்படணும். அது பிறகு என்னன்னா விநியோகஸ்தராக ஆனார். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தா நீங்க உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோவுக்கு ஃபைட்டே இல்லை, எல்லா ஹீரோவுக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பாருங்களா, முதல்ல பாருங்களா, ஒரு ஃபைட் நாங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ என்பது என்ன, ஒரு ஹீரோனா யாரு, பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ. அதை செதுக்கி அழகா சிலையா கொண்டு வர்றது எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் என்ன சொல்றது கேட்கலாம். ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலாம் இருக்கலாம், எனக்கு வைக்கல, அந்த இடம் வைக்கல. மலையாளத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கலன்னு வச்சுக்க எல்லாரும் முறைச்சு பார்த்தாரு. அதுக்காக சீன் எடுத்துருது, கடைசியில் எடுத்து கட் பண்ணி தூக்கி போடுவோம். என்னன்னா, ஒரு கதை என்பது நல்ல பிறகு அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதாவது மகாபாரத எழுதும் போது என்ன மகாபாரதம் எழுதும் போது கடல் வாழ்த்து பாடி தெரியுங்களா உங்களுக்கு? எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கரல் செய்த தடக்க ஐந்துடைய தாழ்ச்செவை நீ முடி கட கலிற்றினை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை. நல்லா புரிஞ்சுங்களா? எதுக்காக சொல்றேன்னா, அருமையான ஒரு கதை. ஆனா வாழேடி வாழையா KS கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதுல வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்களா, இப்ப கூட சொல்லலாம், கதைக்கு தானே சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதையெல்லாம் சண்டை வச்சுக்குவாங்க, அது நாங்க கதை பண்ணணும். அதனால இந்த படத்துல நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை விட அதை வழிநடத்தி கொண்டு போய் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக DI கலரிஸ்ட் பிரசாத் அவர்களை என்போடு மேக்ஸ் ஸ்டுடியோஸ்ல இருந்து we have விக்னேஷ் குரு அவர்கள். திரு விக்னேஷ் குரு அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியா படத்துடைய ப்ரோமோ அடுத்தபடியா படத்துடைய PRO டீம், எய்ம் டீம் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தெரிந்த பிரஸ் எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததே இல்லை. திரு ராம்ஜெயம் அவர்கள், சந்தோஷ் அவர்கள், அசோக் அவர்கள், அவர்கள். So yes, thanks to the entire art assistant Shiva அவர்கள் என்போடு. Yes. So commendable work பண்ண நம்முடைய ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். வாழை படம் இந்த வெற்றி விழாவில் வந்து
எங்கள் அனைவருக்கும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாழை திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து தமிழக மக்கள் தந்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திவ்யா, தேனி ஈஸ்வரன், எடிட்டர் சூர்யா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார், அப்புறம் நடிகைகள் கலை, திவ்யா, நிக்கிலா, தலையாச்சு, அப்புறம் அம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவங்க கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து இந்த உலக அளவில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாரும் காரணம். மீடியா, அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களுடைய பொறுப்பை இந்த படத்துடைய நிஜத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து எல்லாரும் மக்களிடம் கொண்டு சேர்த்தாங்க. அதனால் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போல் நிறைய படங்கள் மாரி செல்வராஜுடைய நவி ஸ்டுடியோவிலேருந்து வரணும். அதுக்கான வாழ்த்துக்களும் நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குழுத்தலை எஸ் பாபு அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் டிஓபி ஜஸ்வந்த் குமார் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். அசிஸ்டன்ட் டிஓபி அருண் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். ட்ரோன் ஆபரேட்டர் தீபக் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். ஃபோக்கஸ் புல்லர் ஆபரேட்டர் நாகராஜ் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். திரு ரவி பிரசாத் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். அடுத்தபடியாக படத்துடைய எடிட்டர் திரு சூர்யா பிரதமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இல்லை 2013-14 இருக்கும் நினைக்கிறேன். டைமிங்கில் முதலாக வாழையோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு செல்லம் கொடுத்தார். இப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருப்பேன்னு. இந்த படத்தோட எடிட்டிங்கும் எமோஷ்னல் ஜேர்னியை சொன்னோம்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலான ஜேர்னியாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப், பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஊரில் ராஜா, மற்ற பாடல்கள், இது எல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிகினிங்கில் எடிட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தது. அது வந்து கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன். நான் முதல்ல ஒரு 10 நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரஃப் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செல்வம் வந்து கிளைமேக்ஸ் வந்துடுங்க, ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, இங்கே போவேன், நான் கூடவே இருங்க சார். இப்போ இருந்தேன், ஒரு ஷூட் பண்ணார். அப்போது அதை முன்னாடி பார்த்தேன், அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம், ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்கே ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் ஃபுட்டேஜ் அதை பார்த்து எனக்கு அப்படியே அந்த
ஓலம் மரண ஓலம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட்டு தூங்கினா தான் கேட்குது. எடிட் டேபிளில் வந்து உட்காரும் பொழுதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை, அதனால் கேட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகே ரஃப் கட் ஆரம்பிப்போன்ட்டு கட் பண்ணியாச்சு. செல்வர்கிட்ட முன்னாடி கட் பண்ணுறதா அப்பப்போ போய் காமிப்பேன். கிளைமேக்ஸ் மாத்திரம் வாங்க சொல்லுங்கள் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்க சூரியன்றவர். முதல் நாள் கட் பண்ணி சும்மா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்க சொன்னால் வாங்க சொல்லுவேன், பண்ணுங்கள் வரேன் அப்படின்பார். 2வது நாள் அப்படி சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்குள்ள வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாரு, அவருக்கு அவ்வளோ எமோஷன் பண்ணிட்டார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டார். ஃபஸ்ட்டு இந்த ரஃப் கட் பண்ணதை ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதை வந்து ரொம்ப எமோஷனாக ட்ரீட் பண்ணுறதா மெலோ ட்ராமேட்டிக்காக போயிடுமே, அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா எந்த மீட்டரில் சொல்கிறதுன்றதுல தான் ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு. அப்போது போயிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபுல்லாக எடிட் பண்ணுறதா ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் கூப்பிட்டு என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த குடுகுடுப்பை சத்தத்தை எடுங்க, அந்த பறவைகள் எடுங்க, அதுதான் கிளைமேக்ஸ், அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க, அதுதான் கிளைமேக்ஸோட எமோஷனை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் பிடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சிச்சு. மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ சார், லவ் யூ. Local manager சங்கர் அவர்கள் விஷன் டைம் மிஸ்ஸஸ் ஜானகி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இந்த இடத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க, கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும், இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சார் எல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்கெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.